ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுவையான ரோட்டுக்கடை இட்லி குருமா எப்படி செய்யலாங்கிறதா. 10 நிமிஷத்துல ரொம்பவே ஈஸியா நம்ம இந்த குருமாவை ரெடி பண்ணிடலாம். இட்லியோட தோசையோட எல்லாம் இந்த குருமா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப வாங்க அந்த சுவையான ரோட்டுக்கடை இட்லி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குருமா செய்யறதுக்கு நான் ஒரு குக்கர் பேன் எடுத்து வச்சிருக்கேன். பேன் கொஞ்சம் சூடானதும் இதுல எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் இதுல ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு எல்லாம் பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே இதுல ஒரே ஒரு சின்ன பீஸ் கல்பாசியை சேர்த்துக்கலாம். அதிகமா வேண்டாம், ஒரு சின்ன பீஸ் சேர்த்தாலே போதும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரே ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை. அடுத்ததா இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். கூடவே காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் சேர்த்து அந்த மல்லித்தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். மல்லித்தூள் மிளகாய் தூளோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இதுல ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல 1 ல இருந்து 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் வச்சு எடுக்கலாம். நம்ம குக்கர்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். இந்த டைம்ல நம்ம தேங்காய் விழுத ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதோடைய 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். குக்கர்ல இப்போ ஒரு விசில் அதோட ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குக்காய் வந்திருக்கு. இந்த டைம்ல மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம தேங்காய் விழுத சேர்க்க போறோம். தேங்காய் விழுது ரொம்ப நைஸாவும் நம்ம அரைச்சிடக்கூடாது, திருன்னு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். தேங்காய் விழுத நம்ம இப்ப குருமால சேர்த்தரலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்தரலாம். தண்ணி நான் மறுபடியும் 1 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாவே சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால குருமா நல்லா கெட்டியா இருக்கும். இப்போ இதோட நம்ம குருமாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். குருமா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்ப ரொம்பவே சுவையான ரோட்டுக்கடை குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட கூட ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.